ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 12வது பாடல் பார்க்க போறோம். வில் என்னும் நெடுவரையால் வேந்து என்னும் கடல் கலக்கி எல் என்னும் மணிமுறுவல் இந்துமதி என்னும் திருவை அல் என்னும் திருநிறத்த அரி என்ன அயன் என்பான் மல் என்னும் திரள் புயத்துக்கு அணி என்ன வைத்தானே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அயன் என்பான் இம்மைந்தர் குலத்தில் உதித்த அசன் என்னும் மன்னன் வில் என்னும் நெடுவரையால் தனது வில் என்கின்ற பெரிய மந்தர மலையாகிய மத்தினால் வேந்து என்னும் கடல் பகைவர்களாகிய பார்க்கடலை கலக்கி கலங்கச் செய்து கடைந்து எல் என்னும் மணிமுறுவல் ஒளி வடிவமான முத்து போன்ற பற்களையுடைய இந்துமதி என்னும் பெயரையுடைய திருவை லக்ஷ்மி போன்றவளை அல் என்னும் இருள் போல திருநிறத்த அரியன்ன கரிய நிறமுடைய திருமால் போன்று மல் என்னும் மல் தொழிலின் வடிவம் என்று சொல்லத்தக்க திரள் புயத்துக்கு திரண்ட தன் தோள்களுக்கு அணி என்ன வைத்தான் ஓர் அணிகலனாக அணிந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது மிக மிக அற்புதமான பாடல். அதாவது முன்னாடி காலத்துல திருமால் எப்படி மந்தார மலையை கடைந்து பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து எப்படி திருமகள் தோன்றி திருமால் தன்னுடைய மார்பில் திருமகளை வைத்துக் கொண்டானோ அதுபோல அஜனும் வில்லாகிய மலையை கொண்டு பகைவர் மன்னர்களாகிய கடலை கடைந்து அதில் கிடைத்த இந்துமதியை என்னும் திருமகளை தன் தோளில் வைத்துக் கொண்டான் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு. இதுல நிறைய உவமைகளை ஒரே பாடல்ல சொல்றாரு. இப்ப வரிசையா ஒன்னொன்னா பார்க்கலாம். வில் என்னும் நெடுவரையால் முதல் விஷயம், இந்த பாடல் அஜன், அதாவது அஜன் சமஸ்கிருதத்துல அஜன், அதை தமிழ்ல அசன்னு சொல்லலாம், அயன்னு சொல்லலாம், அழன்னு சொல்லலாம். இது எல்லாமே அஜனைத்தான் குறிக்கும். அவரை பத்தி தான் இந்த பாட்டு. அதாவது ராமருடைய அப்பா தசரதனுடைய அப்பா அஜ மகாராஜா. அதனால ராமருடைய தாத்தாவை பத்தின வரலாறு தான் இது. இப்ப ஒவ்வொரு உவமையா பார்க்கலாம். வில் என்னும் நெடுவரையால், வில் எப்படி வரைனா மலைன்னு அர்த்தம். எப்படி மந்தர மலையை பயன்படுத்தி மத்தாக பயன்படுத்தி கடைந்தார்களோ பார்க்கடலை, அது மாதிரி இந்த அஜமகாராஜா வில்லை கொண்டு கடைகிறார் அப்படிங்கிறது வில்லையும் மலையையும் மந்தர மலையையும் ஒரு உவமையா சொல்றாரு. ரெண்டாவது, வேந்து என்னும் கடல் கலக்கி அப்படின்னு. இந்த இடத்துல வேந்து என்னும் கடல் அப்படி ஒரு கடல் அளவு பகைய அரசர்களை இவர் வீழ்த்தினாரு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அத்தனை அரசர்கள் பகைவர்களாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அதாவது இந்துமதி எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னா சுயம்பரம் நடக்கும். அதுல இந்துமதியாக தானாகவே முன் ரொம்ப பிடிச்சு போய் மாலை சூட்டினாள். அதை பொறுக்க முடியாம மற்ற பகைய அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் மீது போர் தொடுப்பார். அப்படி போர் தொடுக்கும் பொழுது அஜ மகாராஜா எல்லாரையும் வீழ்த்துவாங்க. அதனாலதான் ஒரு கடல் அளவு மன்னர்களை இவர் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்றதுக்கு வேந்து என்னும் கடல் கலக்கி அப்படின்னு அது ரெண்டாவது உவமை. அந்த இடத்துல கலக்கி அப்படிங்கிற சொல்ல அதுவே இன்னொரு உவமையாகவும் வரும். ஏன்னா கலத்தல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்ல முடியும். ஒன்னு மந்தர மலையை கலக்குவது, பார்க்கடலை கடைவது, அது ஒரு பொருள். அதே மாதிரி இவர் மனக்கலக்கத்தை சொல்றாரு. வேந்தர்கள் எல்லாம் பகைவர்கள்லாம் சண்டை போடும் பொழுது ஐயோ இவரோடய நம்ம சண்டை போடணும், அடேங்கப்பா இவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்காரே அஜ மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மனசு அளவுல ரொம்ப கலங்கி போனாங்க அப்படிங்கிறது அது மூணாவது உவமை. நான்காவது, எல் என்னும் மணி முறுவல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொதுவாகவே புன்சிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிரிப்புக்கு முத்து போன்ற சிரிப்பு, இப்ப பல்லு தெரியுது, முத்து போன்ற பற்கள் தெரியக்கூடிய சிரிப்பு அப்படின்னு பொதுவா உவமை சொல்லுவாங்கல்ல.
அதை ஒருபடி மேல போய் கம்பர் என்ன சொல்றாரு, எல் என்னும் மணி முறுவல் அப்படின்னு. எல்லுன்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். ஒளி வீசக்கூடிய மணி போன்ற அது ஒளி வீசக்கூடிய மணிங்கிறது முத்தத்தான் சொல்றாரு. ஆனா அதுவுமே ஒரு 2 உவமை சேர்ந்து வருது, வெறும் மணி முறுவல்னு மட்டும் சொல்லல. எல்லென்னும் மணி முறுவல் அப்படின்னு. எல்லோன், அதனாலதான் எல்லோன் அப்படின்னு. சூரியனுக்கு இன்னொரு பேர் எல்லோன் அப்படின்னு, ஒளி தரக்கூடியவன் அப்படின்னு. அந்த இடத்துல அது 2 உவமை. அடுத்தது இந்துமதி எனும் திருவை அப்படின்னு. மகாலட்சுமிய இந்துமதியும், மகாலட்சுமி மாதிரி இந்துமதி அப்படின்னு அங்க இன்னொரு ஒரு உவமை சொல்றாரு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வெறும் ஏதோ செல்வ செழிப்புக்காக மகாலட்சுமிய உவமையா சொல்றாரு அப்படின்னு மட்டும் புரிஞ்சிடக்கூடாது. பேரழகு, செல்வ சிறப்பு, தைரியம், அப்புறம் புத்திசாலி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்றாரு. இப்ப நம்ம பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வரன் பார்க்குறோம், ஒரு பொண்ணு பார்க்குறோம், இப்போ மாப்பிள்ளைக்கு வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி வேணும் அப்படின்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. அந்த இடத்துல மகாலட்சுமின்னா என்ன அர்த்தம்? வெறும் காசு பணம் அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்க? இல்ல, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவோம், வாழணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்துல வரக்கூடிய செல்வம்ங்கிறது வெறும் காசுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான இது தைரிய லட்சுமி, அஷ்டலட்சுமிகள் எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்றாங்க. அதனால அது சரசம் எப்பவுமே மகா அப்படிங்கிற, வெறும் லட்சுமின்னு சொல்லாம மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே, மகாங்கிற அடை கொடுத்தாலே எல்லாம் அடங்கியதுன்னு அர்த்தம். அதனால சரஸ்வதி, எங்க வீட்டுக்கு சரஸ்வதி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், எங்க வீட்டுக்கு பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மகாலட்சுமியை குறிப்பா சொல்லுவாங்க. அதுவும் லட்சுமின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்ல வரேன், அந்த இடத்துல இல்ல, சரஸ்வதியின் கல்வி, பார்வதியின் தைரியம், மகாலட்சுமி லட்சுமியின் இயல்பாக செல்வம் அருளக்கூடிய தன்மை, இது எல்லாமே கருணை, இது எல்லாமே சேர்ந்ததுதான் மகாலட்சுமி. அது அந்த மாதிரி இங்க கம்பர் வந்து இந்துமதி மகாலட்சுமிக்கு நிகரானவள் அப்படின்னு 6வது உவமை சொல்றாரு. அடுத்தது 7வது, அல் என்னும் திருநிறத்த அரி என்ன அப்படின்னு. இந்த இடத்துல என்னும் என்ன இது எல்லாமே வந்து இது போல, புறைய, ஒப்ப, உரழ, நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஓமை உருபுகள் தான். இங்க திருமாலுக்கே 2 உவமை ஒரே விஷயத்திலேயே சொல்றாரு. என்னது? திருநிறத்த அரி என்ன அப்படின்னு. அதாவது திருமால் எப்படி லக்ஷ்மி எப்படி திருமாலை அடைந்தாளோ அது மாதிரி இந்துமதி அஜன மகாராஜாவை அடைந்தார் அப்படிங்கிறது ஒரு உவமை. அப்படி சொல்லக்கூடிய உவமையிலேயே வெறும்னு சும்மா திருநிறத்த அரி அப்படின்னு மட்டும் சொல்லல, அல்லென்னும் திருநிறத்த அரி அப்படின்னு சேர்த்து சொல்றாரு. அல் எப்படி எல்லுன்னா ஒளி அப்படின்னு பார்த்தோமோ, அல் அப்படின்னா இருள்னு அர்த்தம், ஒளி இல்லாதது. அல்லுங்கிறதே எப்பவுமே மண் கூட்டல் அல், மணல், ஒட்டும் தன்மை அற்றது அப்படின்னு பார்த்தோம்ல, அற்றதுன்னு பொருள். அதனால இங்க இருள் போன்ற வடிவம் கொண்ட கருநிறத்தவனான திருமாலை போன்றவன் அஜன் அப்படின்னு சொல்றாரு. இது 7, 8வது உவமை. 9வது உவமை, மல் என்னும் திரள் புயத்துக்கு அப்படின்னு. புயம் அப்படின்னாலே தோள்கள்னு அர்த்தம். அது எப்பேற்பட்ட அந்த திரண்ட தோள்கள் எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்தது அப்படின்னா, மல் என்னும் திரள் புயத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. மல் யுத்தம்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மல் தொழிலின் வடிவம் என்று சொல்லத்தக்க தோள்களை உடையவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பொதுவா யாருடைய கைகளாவது ரொம்ப முரட்டுத்தனமாகவோ ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடா இருந்ததுன்னா, இவர் வந்து ஆயுதங்கள் பெருசா ஒரு கொல்லனாகவோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில அவங்க கையை வச்சே சொல்லிடுவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் என்ன சொல்ல வராரு, இவர் ஆள் பார்க்க தோல்லாம் இவ்வளவு ரொம்ப அகண்டதாகவும் திரண்டதாகவும் இருக்கு, அதனால இவர் மல்லு யுத்த வீரர் மாதிரி இருக்கு, அந்த தொழிலை தான் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாராம் அஜ மகாராஜா. அதனால மல் என்னும் திரள் புயத்துக்கு அப்படின்னா அங்க தோள்களுக்கு ஒரு உவமை சொல்றாரு. இது எல்லாம் போக 10வது உவமை, அணி என்ன வைத்தான் அப்படின்னு முடிக்கிறாரு. அணி அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம். எப்படி திருமாலின் மார்பில் லக்ஷ்மி குடிகொண்டிருக்கிறாளோ, திருமாலுக்கு ஒரு அணியாக விளங்குகிறாளோ, அது மாதிரி அஜமகாராஜாவுக்கு இந்துமதிங்கிறவள் ஒரு அணியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல் ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றேன்னா, ஏதோ 10 உவமை இருக்கு, ஒரே பாடல்ல 10 உவமை சொல்றாரு, அதுவே தனி சிறப்பு தான், அது மட்டும் போதாது. வில், எல், அல், மல் அப்படின்னு அது வந்து எல்லாமே எதுகையும் ரொம்ப பிரமாதமா அமைச்சிருக்காரு. அதை தவிர வேந்து என்னும் கடல் கலக்கி, இந்துமதி என்னும் திருவை அப்படின்னு 2வது வரிகளும் ஒத்து போற மாதிரி அரி, அணி அப்படின்னும் அந்த இடத்துல மோனையும் ஒத்து போற மாதிரி வடிவமைச்சிருக்காரு.
இதெல்லாம் போக கருத்து வந்து எவ்வளவு நுட்பமாக இந்துமதியையும் இது மகாலட்சுமியையும் இணைச்சிருக்காரு. இது எல்லாம் சும்மா ஓமை சொல்றது, சிங்கம் மாதிரி அது வந்தது, இவன் இருந்தான், காளை மாதிரி கட்டிலங்காளையா இருந்தான் அப்படின்னு சும்மா ஊமை சொல்றது மட்டும் இல்ல, பொருத்தமா சொல்லணும்ல. அதனாலதான் கம்பர் வந்து சாதாரண கவிஞர்களோட தனிச்சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் அப்ப பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வில் என்னும் நெடுவரையால் வேந்து என்னும் கடல் கலக்கி எல்லென்னும் மணிமுறுவல் இந்துமதி எனும் திருவை அல்லென்னும் திருநிறத்த அரியென்ன அயன் என்பான் மல்லென்னும் திரள்புயத்துக்கு அணி என்ன வைத்தானே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.